வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான மாம்பழ பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் கோதுமை மாவு எடுத்துக்கலாம், 3/4 கிளாஸ் மைதா மாவு, 2 சிட்டிகை உப்பு, சின்ன ஸ்பூனால் 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வெல்லத்தை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு 2 கொதி வந்த பிறகு நல்லா ஆற விட்டுட்டு இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த ஒரு மாம்பழத்தோட அந்த பல்ப்பை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். மாம்பழம் புளிப்பில்லாமல் நல்ல ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். சப்போஸ் கொஞ்சம் புளிப்பாக இருக்கா மாதிரி இருந்ததுன்னா வெல்லத்தோட அளவை அதிகமாக்கிடலாம். இப்போ இந்த கலவையை பிளெண்டரில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பிளெண்டர் அப்படி இல்லைன்னா இது பாத்திரத்துக்கு பதிலாக ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் முந்திரி பருப்பையும் உடச்சி இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மாம்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இது கூட அப்படியே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். பணியாரக்கல் நல்லா சூடான பிறகு நெய்யும் எண்ணெயும் ஒன்றா சேர்த்து கலந்துட்டு இதில் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்ட பிறகு நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மாவை ஸ்பூனாலேயோ கரண்டியாலேயோ இது மாதிரி ஊற்றி விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா செவக்க இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருக்க இந்த மாவோட அளவுக்கு சரியாக நமக்கு 27 பணியாரங்கள் வரும். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு ஃபோர்க்கால் இதை திருப்பி விட்டோன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். இதே சேனலில் நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி, கிரேவி ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் ரெசிபிலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் மற்ற வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாம்பழத்தோட ஃப்ளேவரோட ரொம்பவே டேஸ்டியான மாம்பழ குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.